அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது CSIR NET December 2017 question number 34 part B booklet number A. Let f be a holomorphic function in the open unit disk such that a limit z tends to 1 f of z does not exist. Let summation n equal to 0 to infinity a n z power n be the Taylor series of f about z equal to 0 and let r be its radius of convergence. Then இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்ன்றது ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இந்த ஓப்பன் யூனிட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட்டு லிமிட் இசட் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் இசட் வந்து அதனுடைய லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி ஏஎன் இசட் பவர் n பி த டெய்லர் சீரீஸ் ஆஃப் எஃப் அபவுட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆறுன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது கேட்குறாங்க. ஆர் ஈக்குவல் டு 0 ஆப்ஷன் ஏ வந்து, ஆப்ஷன் பி வந்து 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1, ஆப்ஷன் சி ஆர் ஈக்குவல் டு 1, ஆப்ஷன் டி ஆர் கிரேட்டர் தென் 1. இப்போ ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதனால் அதனுடைய டெஃபினிஷன் என்னன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அதனுடைய இன்னொரு பேர் தான். A function f is said to be an analytic or holomorphic at a point A belongs to C if it is differentiable at every point of some neighborhood of A அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். இப்போ நம்ம கேள்வியில் வந்து எஃப்ன்றது என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எஃப் பி ஏ ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் இந்த ஓப்பன் யூனிட் டிஸ்க் சச் தட் லிமிட் z tends to 1 f of z does not existன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு f of z கன்சிடர் பண்ணுவோம். f of z equal to 1 by 1 minus z. இப்போ z வந்து 1 அப்படின்றத வேல்யூ கொடுப்போம். லிமிட் z tends to 1 by 1 minus z. 1 கொடுக்கும்போது 0, 1 by 0 infinity. இப்போ does not exist அப்படின்னு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ f of z equal to 1 by 1 minus z. அந்த ஃபங்க்ஷன் 1 by 1 minus z நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 minus z ஹோல் இன்வர்ஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடும் போது என்ன கிடைக்குதுன்னா சமேஷன் n equal to 0 to infinity z பவர் n. இதை எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டெய்லர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அது கூட கம்பேர் பண்ணோம். அது கூட கம்பேர் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஏஎன் அப்படின்றது 1ன்னு கிடைக்குது. ஏஎன் ப்ளஸ் 1 மதிப்பு 1 தான். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் உடைய ஃபார்முலா 1 by r equal to limit n tends to infinity modulus of an plus 1 divided by an. இப்போ an plus 1 தான், இதனுடைய வேல்யூ 1 தான். அப்போ ஃபைனலி 1 by r உடைய வேல்யூ 1 கிடைக்குது. r உடைய வேல்யூ 1. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r உடைய வேல்யூ 1 இருந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தவறு. இங்கே வந்து வேல்யூ வந்து 0 லெஸ் தென் r லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனும் தவறு. r equal to 1 தான் கிடச்சிருக்கு. இது சரியான பதில். r greater than 1 தவறான பதில். ஸோ ஃபைனலி r equal to 1 தான் சரியான பதில். தேங்க்யூ.